ரங்கையோட ஸ்ட்ரீட், தாமஸ் ஸ்ட்ரீட், இடே ஸ்ட்ரீட்டு, ராஜா ஸ்ட்ரீட், இதெல்லாம் இப்போ அளவுக்கு மீறிய டிராஃபிக் ஜாம் இருக்குது. யாருமே போலீஸ்காரங்களும் சரி, போலீஸ் அதிகாரிகளும் சரி, சரியான முறையில் இங்கே அதுக்குள்ள ஆளை ஒழுங்குபடுத்தி அவங்க அந்த டிராஃபிக்கை சரி பண்ணுறதில்ல. இது எப்பவுமே சிரமத்தை கொடுக்கு. வெளியிருந்து மக்கள் யாரும் இங்கே உள்ளே வர முடியல. அவங்க நடந்து போகிற நடப்பாதையில் நம்முடைய கடைக்காரங்களும் அவங்களுடைய பொருளை மேலே அடிக்கிறதுனால அது நிறைய சிரமத்தை கொண்டு பண்ணுது. மேலும் இடை ஸ்ட்ரீட்ல இருந்து நோ என்ட்ரி வரக்கூடாது. ஆனால் நம்ம கடைக்காரங்களும் சரி, டூ வீலரும் முழுமையாக வர்றாங்க. அதனால இன்னும் கடை வீதி பயங்கரமாக டிராஃபிக் ஜாம் ஆகுது. இதெல்லாம் போலீஸ் அதிகாரிகள் இதை உணர்ந்து கீழே சலிவன் ஸ்ட்ரீட்ல இருந்து இடை ஸ்ட்ரீட் வரைக்கும் அது சம்மந்தப்பட்ட டிராஃபிக் ஜாம் ஆகாமல் இருந்து போலீஸ்காரங்க இருந்து சப்போர்ட் பண்ணி அதை சரி பண்ணி கொடுக்கணும். நம்ம கடையோடைய ஓனர்ஸும் இந்த இதுக்கு முழு சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய பொருள்களில் கடையை தாண்டி சாக்கடைக்கு ட்ரைனேஜுக்கு மேலேயோ எங்கேயும் பொருள் வைக்காம மக்கள் நடந்து போற மாதிரி, கடை வீதிக்கு வர்ற மக்கள் நடந்து போற மாதிரி பண்ணி கொடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நம்ம கடைக்காரங்களே தப்பு பண்ணிட்டு நமக்கு வியாபாரம் குறையுது, வெளியே மக்கள் வர மாட்டேங்கிறாங்க, வெளியே போக முடியலங்கிற சிரமத்தை நம்மளே சொல்றோம். ஏன்னா அவங்கவுங்க கடைக்காரங்களே அவங்க டூ வீலரு அதுக்கு பிறகு அவங்களுடைய ஆட்டோவை அது கடமை நிறுத்திக்கிறாங்க, எம்டியாவே நின்றுகிட்டு இருக்குது. இது அவங்களா நினைச்சுக்கிட்டு வண்டி எம்டி லோடு இறக்கணும், வண்டி வெளியே கொண்டு போயிட்டு திருப்பி அதுக்கு பிறகு லோடு ஏற்றும் போது கொண்டு வர சொல்லணும். இந்த ஒரு மாசம் அடுத்த ஏப்ரல் வரைக்கும் வருஷ கிராய்க்கு வியாபாரம் நடக்கும். அதுக்கு நம்முடைய போலீஸ் அதிகாரிகளும் சரி, கார்பரேஷனும் சரி, கொஞ்சம் தயவு கூர்ந்து சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு இந்த கடை வீதியை கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுக்கணும். இது எப்பவுமே ரொம்ப சிரமமா இருக்கு. இல்லைன்னா அதுக்கு டூ வீலர் பார்க்கிங் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். இப்போ மளிகை கடை சம்மந்தப்பட்டது, எண்ணெய் கடை, மளிகை கடை, அரிசி கடை, ஒரு நாளைக்கு சர்வசாதாரணமா 25 கோடி 30 கோடி வியாபாரம் பண்றோம். அத்தனை வரி கட்டுறோம். கவர்மெண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ், டிடிஎஸ், ஜிஎஸ்டி கோடி கணக்கில் கட்டுறோம். அதுக்கு ஆனால் எந்த ஒரு விழிப்புணர்ச்சியும் கிடையாது. எந்த கவர்மெண்ட் எந்த சப்போர்ட்டுமே இல்லை. ஏன்னா இந்த மெயின் இன்னைக்கு மளிகை பொருள் கிடைக்கல அப்படின்னா மக்களுக்கு அப்பதான் சிரமங்கள் தெரியும். 4-5 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இங்கிருந்து தான் எல்லா பொருளும் பொய்யாகணும். முழுமையா மளிகை பொருளுக்கு இவங்க நல்லா சப்போர்ட் பண்ணி நம்ம அந்த கடைவிதில் ஜாம் ஆகாம பண்ணி கொடுக்கணும் அதிகாரிகள். என்ன ஒன்று, ஒரு மாதம் ஃபுல்லாக இடது பக்கம்னா அடுத்த மாதம் அடுத்த பக்கம் ரைட் சைடில் வலது பக்கம் போடணும். அந்த கோட்டை தாண்டி வண்டி நிறுத்தக்கூடாது. நிறுத்துறவங்களுக்கு பெனால்ட்டி போட்டு கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக மக்கள் வண்டி ஓட்டுறவங்க உணர்ந்துக்குவாங்க. கடைக்காரங்களும் கோட்டை தாண்டி நிறுத்த மாட்டாங்க. அதிகாரிங்க அதை கண்டுக்கிறது இல்லை. அதனால இந்த ஜாம் எங்களால் தவிர்க்கவே முடியல, இருந்துகிட்டே இருக்கு. நாங்களும் டிரைவர்கிட்ட சொல்றோம், வர்றவங்ககிட்ட சொல்றோம், மக்கள்கிட்ட சொல்றோம், யாருமே அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. கடை வீதியில் வாங்கினா விலை சீப்பா இருக்கும், நல்ல பொருள் கிடைக்குன்னு வர்றாங்க. வெளியே போறதுக்கு அவன் காலைல அந்த சாயங்காலம் போனா தம்பிட்ட எதுக்கு வர போறான், அடுத்து வரவே மாட்டான்ல. ஃபோன் பண்ணி சொன்னா அவனுக்கு எங்க வாயில கொடுத்துட்றாங்க. 500 ரூபாய்க்கு பொருள் கொடுத்தாலும் ஆர்டர் கொடுத்தாலும் வீட்டில் கொடுக்குற எத்தனையோ கடைகள் இருக்காங்க. அப்போ கடை வீதிக்கு எப்படி வருவாங்க? கடை வீதி வண்டி நிறுத்துறதுக்கும் வசதி இருக்கணும், இவங்களுக்கு நடந்து போறதுக்கு இட வசதி இருக்கணும். அப்பதான் கீழே அரிசி வாங்கி, மிளகாய் வாங்கி, மல்லி மத்தல் வாங்கி, எண்ணெய் வாங்கி, மளிகை ஐட்டம் வாங்கிட்டு அப்படியே வெளியே போவாங்க. கடைக்காரங்களும் சரி, நம்ம வருஷ தேவைக்கு வாங்குறவங்களும். இதுக்கு கவர்மெண்ட் கூட சப்போர்ட் பண்ணோம்னா நம்ம கடை வச்சிருக்க ஓனர்ஸும் அவங்களுடைய பொருள்ல அவங்க இடத்துக்குள்ள மட்டும் கடையில மட்டும் வைக்கணும். வெளியே எக்காந்த கொண்டும் வெளியே தெருவுலையோ ட்ரைனேஜுக்கு மேலேயே வைக்கக்கூடாது. ட்ரைனேஜுக்கு மேலே உள்ளது என்ன அப்படின்னா மக்கள் நடந்து போற இடம் அது. அதில் நம்ம கடைக்காரங்க எந்த பொருளும் வைக்கக்கூடாது. அவங்களுக்கு முழு சப்போர்ட் பண்ணணும். கார்பரேஷன் அதை இன்சிஸ்ட் பண்ணி அவங்கள்ட்ட இந்த மாதிரி வைக்காதீங்க, வச்சு அடுத்த நேரம் நாங்கள் வேற நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் சரியாக கண்ட்ரோல் ஆகுது. இப்போ பெரிய பிரம்மாண்டமான கார் பார்க்கிங் வேணும், டூ வீலர் கார் பார்க்கிங் வேணும். அது போக ஒப்பனகார ஸ்ட்ரீட்ல அவங்க நோ பார்க்கிங் அப்படிங்கிறனால அங்க உள்ளவங்க இங்க கடையை காலையில விட்டுட்டு போயிடுறாங்க. ஒரு விஷயம் எல்லா கடை முன்னாடியும் முழுக்க கடை வீதிக்கு வர்றவங்களோ கடை ரங்கையோட ஸ்ட்ரீட்ல கடை வச்சிருக்கவங்க மட்டும் இல்ல, அடுத்த தெருவில் உள்ளவங்க எங்கெங்கெல்லாம் சிரமம் இருக்கோ அங்க அந்த வண்டி இங்க காலையில போட்டு போயிடுறாங்க. நம்ம ரங்கையோட ஸ்ட்ரீட்ல காலை 8-9 மணிக்கு போட்டுட்டு போயிடுறாங்க. அது நைட்டு 10 மணி வரைக்கும் அந்த இடத்துல நிற்குது. இதனால எங்க கடை வீதிக்கு வர்றவங்களும் நம்ம கடை வீதி வச்சிருக்கவங்களும் வண்டி எங்கேயும் நிறுத்த முடியல. அதே மாதிரி கடை ஓனர்ஸும் நம்ம அவங்களுடைய கடைக்கு வர்றவங்களுடைய வாகனத்தையும் அவங்க வாகனத்தையும் எக்காந்த கொண்டு இங்கே போடாமல் கார் பார்க்கிங்ல போடணும், இல்லை டூ வீலர் பார்க்கிங்ல போட்டால் கொஞ்சம் டிராஃபிக் குறையுது. ராஜா ஸ்ட்ரீட்லேயே 2 இடம் இருக்குது, ஆல்ரெடி கவர்மெண்ட் பார்க்கிங்காக இருக்குது. அந்த இடத்துல உடனடியாக வேலையை ஆரம்பித்து ஒரு 10,000-15,000 வண்டி நிறுத்துற மாதிரி ஏற்பாடு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக குறையும், க்ரௌடு குறையும். கம்பல்சரியாக வண்டி நிறுத்துற கடையில் நிறுத்த விடாமல் நீ கார் பார்க்கிங்ல தான் வண்டி விடணும் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ என்ன பிரச்சனை, கேரளா மக்கள்லாம் முன்னாடி வருவாங்க, இப்போ யாரும் வர்றதில்லை. ஏன்னா வண்டி நிறுத்த இடம் கிடையாது. இந்த பாரிக்கு ஃபுல்லாக இருக்கு, அந்த பாரிக்கு ஃபுல்லாக இருக்கு, எங்கேயும் நிறுத்த முடியாது. அப்படி வண்டி எடுத்து அப்படி திருப்பி வெளியே போயிடுறாங்க. ராஜா ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்தில் அந்த ஆஸ்பத்திரி
மைதானத்தில் கார் பார்க்கிங், டூ வீலருக்கு உள்ள பிளான் இருக்கு. அதை உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதே ஆரம்பிக்கணும். அதே மாதிரி ராஜா ஸ்ட்ரீட்லையும் காய்கறி மார்க்கெட் பக்கத்தில் பிரம்மாண்டமான இடம் இருக்கு. அதுலேயும் உடனடியாக ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். மல்டி லெவல் கார் பார்க்கிங் ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்.